Hi, hello viewers, welcome back to channel Drive Mugi. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். என்ன வேணும்ன்றது அது இங்க இதுதான். Portable study for DV camera. Actually அந்த DV camera கிடையாது. நான் அதுக்கு யூஸ் பண்ற GoPro ஆர் வந்து மொபைலை வந்துட்டு ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதான் இந்த ட்ரைபாடு. இது எப்படி வந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன ட்ரைபாட் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வீடியோ காமிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஜெஸ்ஸி ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அமேசானில் அவன் கடமை உணர்ச்சியை வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்துட்டு இந்த பாக்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த பாக்ஸை அவங்க கொரியர் பண்ணுறதுக்கு அனுப்புகிற பாக்ஸை பாருங்களேன், செம ஆச்சரியமாக இருக்கும். இந்த பாக்ஸில் கொரியர் பண்ணுறது அவங்க யூஸ் பண்ண பாக்ஸ், இவ்வளோ பெரிய பாக்ஸ். ஓகேவா? அதில் வேறு இன்னொன்று என்னென்னா வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பனாக தான் வந்துச்சு. நான் வந்து அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணேன். இதால் வந்துட்டு கொரோனா டைம் யார் ஆட்டையை போட்டால் கூட திரும்ப நம்ம இது பண்ணி ஃபைல் பண்ணிடலாம்னு வாங்க முடியாது. ஸோ கேட்டேன், நீங்கள் அங்கேயே செக் பண்ணி அப்படின்ட்டு வண்டி வெயிட் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இது கூட பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு செலோ டைப் தான் போட்டிருந்தாங்க. இவங்க எதாவது இடத்துல பிரித்து பார்த்தாங்களா இல்லை கொரியர் அனுப்புனப்போ அப்படி தான் அனுப்புனாங்களான்றது எனக்கும் சத்தியமாக தெரியல. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் என்ன ட்ரைபாட் யூஸ் பண்ணிருந்தேன் அதை காமிக்கிறேன். அதாவது ட்ரைபாட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது ரெண்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து ஏற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நான் நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ட்ரைபாடு. அதாவது நம்ம வாஷிங் பண்ண ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைப்போம், வாஷிங் பண்ண ட்ரெஸ் எல்லாம் உள்ள போட்டு வைப்போம். ஸோ அதுதான் என்னோட ட்ரைபாடு. வீட்டில் நான் என்ன மாதிரி லைவ் பண்ணுறதா இருந்தாலும் எது வீடியோ ஷூட் பண்ணுறதாலும் இதான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் ஹைட் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியாட்டா என்ன பண்ணுவேன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ட்ரைபாடு எக்ஸ்டென்ஷன் ஸ்டாண்ட் வந்து இதை பாட்டமில் போட்டு தூக்கி மேலே வச்சுருவேன். ஸோ அப்படி தான் இதனால் வரைக்கும் நான் வந்து ட்ரைபாட் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு ஓகே. நான் மொட்டை மாடியில் பண்ணுற ட்ரைபாடை வந்து மேலே போய் காமிச்சாரேன். அதை நான் லாக்டவுன் டைமில் நம்ம வந்து மாடியில் நிறைய வீடியோ பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல உட்காந்து நான் வந்து வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு நான் என்ன ட்ரைபாட் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணேன்னு காமிக்கிறேன். இதில் ஒரு சைக்கிள் இருக்கு, ஓல்டு சைக்கிள் இது ப்ளஸ் அப்புறம் வந்து வீட்டில் அந்த ஸ்டூல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதை தான் செட்டப்பை வச்சுட்டு நான் லாக்டவுன் டைமில் வந்து மொட்டை மாடியில் பண்ணுற லைவ் வீடியோ எல்லாமே ட்ரைபாட் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ நான் வீட்டுக்குள்ளே லைவ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை வந்து வீடியோ பண்ணுறதா இருந்தாலும் மாடியில் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு இந்த செட்டப் போதுமாக தான் இருந்துச்சு. நான் தான் வந்து ட்ரைபாட் இவ்வளோ நாளாக வாங்கவே இல்லை. சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 months ஆகிடுச்சா. ஸோ வாங்கவே இல்லை. இப்போ எதுக்காக என்ன ரீசனாக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியெல்லாம் நிறைய வந்து பைக் ரிவ்யூஸ் எல்லாம் எடுக்கிறோம். பைக் ரிவ்யூஸ் ஏதாவது ஷூட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு நான் மோஸ்ட்லி சோலோவாக தான் போவேன். ஸோ இன்னொரு ஆள் வந்து கூட்டு போகிறது கஷ்டம். ஸோ வந்து நான் இதை வாங்கிட்டேன்னா எனக்கு வெளியே வச்சு ஷூட் பண்ணுறதும் சரி, இல்லை வீட்டுக்குள்ளேயுமே இதெல்லாம் செட் பண்ணுறதை விட சிம்பிளாக ஒன்று வாங்கிடலாமே அப்படின்ட்டு தான் ஒரு ட்ரைபாட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அது எப்படி யூஸ் ஆகுது, எவ்வளோ ப்ரைஸ்ன்றதெல்லாம் பார்க்கலாம். இதுதான் நம்ம ட்ரைபாடு. வீட்டுக்குள்ளே வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு லைட்டிங் இல்லை. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து லைட்டும் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது ரிங் லைட்டு அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ரேட் கொஞ்சம் ஹெவியாக போயிட்டு 4000 போயிடுச்சு. அதனால தான் வாரண்டி கூட 6 months தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லோக்கலே போயிட்டு பார்த்து ஏதாச்சும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்கிடலான்ட்டு கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அது வாங்கணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி லைட்டிங் இடத்துல வந்து லாக் பண்ணி ஆகணும். நம்ம ஜெஸ்ஸி எவ்வளோ அடைச்சி போட்டோம்னா செம கற்றுட்டு தான் எடுத்து கொண்டு வீட்டுக்கு ஊற்றி போட்டேன். சரி, ஓகே, அன்பாக்சிங் பண்ணி பார்த்துலாம். அதை ஓகே, எதுவுமே பெருசாக வந்து இதுக்கு வந்து புக்கு மேனுவல் எதுவுமே கிடையாது. வெளியே ஃபுல்லாக போட்டுறாங்க. நான் ரெண்டாக என்னன்னு சொல்கிறேன். ஸோ எடுத்திங்கன்னா ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அது எதுக்குன்னா வந்துட்டு நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகும்போது இப்படி போட்டு நம்ம அப்படியே கேரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. பட் கிராஸ்லாம் போட முடியல, ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ பேக்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோன்னா இதுதான் நம்ம ட்ரைபாட். இதில் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கெலாம் இருந்துச்சு. நிறைய அலுமினியம் டைப்பில் வர மாதிரி இருந்துச்சு. நான் வந்து அது வந்து வாங்கலை. எதுக்காகனா சொன்ன வேலை வழக்கம் சொன்ன மாதிரி வாங்குறது நல்லா வாங்குறோம் அப்படின்ட்டு. அதுக்காக வந்துட்டு இது நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு, நம்ம காலின் ஒரு ஃப்ரெண்டு வந்து ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தாரு. அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு நல்லா கேட்டு தான் இதில் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம யூஸ் ஆக மாட்டேன். வச்சிட்டோன்னா இதுதான் நம்ம ட்ரைபாட். நார்மல் ஒரு ஆவரேஜான ஹைட்டுக்கு பண்ணுறதுனா இது ஓகே. இல்லை வந்து இன்னும் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் வரும்ன்றதை நான் வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப ஹைட் நம்ம எவ்வளோ ஹைட் வேணாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதுவும் கூட அலுமினியம் சம்திங் தான் நினைக்கிறேன். பட் அது நார்மலாக சொன்னால் வந்து எப்படின்னா வந்து ரவுண்ட் பைப் மாதிரி வரும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். கொஞ்சம் காற்றடிச்சா கூட விடுற மாதிரி இருக்கும், ஈஸியாக பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா செமையான ஒரு குவாலிட்டியான இதுதான். நான் இதோட பைலிங் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் வாங்கலாம். ப்ரைஸும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் சொல்கிறேன். பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டோட பாட்டமில் ஸோ வந்து ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த டேரக்ஷனில் வேணாலும் வந்துட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து மேடு பள்ளம் எந்த மாதிரி பிளேஸில் வந்து நம்ம வச்சுட்டு கூடாது, ஸ்டடி பொசிஷனில் வந்து உட்காந்துக்கும். ஸோ அது ஒரு சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து லோடு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் லோடு வந்து எவ்வளோ நிறைய மென்ஷன் பண்ணிக்காங்க. அதாவது 3 kg மென்ஷன் பண்ணிக்காங்க. 3 kg வரைக்கும் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் லோடு வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஹைட் மேக்ஸிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா 5.9 feet போட்டுருக்காங்க. அதாவது 6 அடி கிட்டத்தட்ட என்னோட ஃபேஸ் ஹைட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன்.
அதுக்கப்புறம் சம்திங் எக்ஸ்ட்ரா என்னென்ன எதுன்னு போட்டுருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் வந்துட்டு பால் ஹெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பால் ஹெட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து ரொட்டேட் பண்ணி காமிக்கிறதா சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து ஆக்சுவலாக இது வந்து கேமராக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட கேமராவே இல்லை, ஏன் தான் இது வாங்குறோம் அப்படின்னு யோசிப்பீங்க. நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது டாப்பில் வந்து ஒரு சம்பவம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கூட வராது, நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கணும். இதோட காஸ்ட்டு சம்திங் எனக்கு கிளியராக ஞாபகம் இல்லை, 200 சம்திங் ஏதோ வந்துச்சு. ஜஸ்ட் என்னன்னா மொபைல் நம்ம ஏதாவது வந்துட்டு கிளாம் பண்ணி வைக்கிறதுக்கு தனியாக வாங்கி ஆகணும். ஜஸ்ட் அவங்க வந்து யூனிவர்சல் த்ரெட் ஸ்க்ரூ த்ரெட் மட்டும் கொடுப்பாங்க. நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். நம்ம GoPro கூட ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை கேமரா ஃபிக்ஸ் பண்ணி டேரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம இது யூஸ் பண்ணி ஆகும். பட் நான் இதே வச்சு தான் நான் வந்து GoPro ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நான் வந்து லாஸ்ட்டு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து எந்த டேரக்ஷனில் வேணாலும் அப் டவுன். ஸோ இந்த மாதிரி மோஷனில் வந்து நம்ம அப் டவுன் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட பண்ணிக்கலாமே தோணுது. ஏதாச்சும் அவங்க பண்ணி எடுத்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம மூவ் பண்ணுறோமா, சைட் ஹேண்ட் போகிறோம். ஸோ வந்து அதே மாதிரி இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இங்கே போகிற மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு ஹேண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆல் இன் ஆல் 360 பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்திருக்கும். பட் இது வந்துட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம எடுக்கிற ஷூட்டிங் இதெல்லாம் தாராளம் தான், இது போதுமானது தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலை நான் இதில் வந்து கிளாம் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு இப்போ வந்துட்டு இந்த ஹைட்டை வந்து இப்போ இவ்வளோ ஸ்டாண்டர்ட் நம்ம போதும் இதில் வந்து கொஞ்சம் நம்ம ரைஸ் பண்ணால் தேவையில்லாமல் நம்ம வந்து பாட்டம் லெக்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண தேவை கிடையாது, இதிலே பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த லிவர் புல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டோம்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ரொம்ப ஹைட் வருதுங்க, சேம் இந்த பைப் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஃபுல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அதே அப்படி டவுன் பண்ணிட்டு லாக் ஆகும். மேக்ஸிமம் இதுவே டவுன் ஆகிடுச்சு, லாக் அவ்வளோதாங்க மேக்ஸிமம். ஸோ நம்ம இதை வந்து லாக் பண்ணிட்டோம்னா டவுன் வராது, அப்படியே நின்று அவ்வளோதான். பட் இதை நீங்கள் இப்படி லாக் பண்ணால் அப்படி விட்டிங்கிறீங்களா, சர்ன்னு அதுவே டவுன் ஆகிடும், உங்களுக்கே தெரியுதா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் பண்ண முடியும்னா அப்படி டவுன் ஆகிடும். தட்ஸ் இட். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இந்த சுற்றி முற்றி நிறைய ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே லாக் பண்ணுற மாதிரி, இங்கே லாக் பண்ணுற மாதிரி, இது எல்லாத்துக்கும் எதுக்குன்னா நம்ம பெர்மனெண்ட்டாக ஒரு பிளேஸில் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஆங்கிள் நம்ம வச்சு நம்ம இப்படி ஆங்கிள் டில்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் லூஸில் விட்டுக்கலாம். இல்லை பெர்மனெண்ட்டாக செட் பண்ணிட்டோம், இதுதான் நம்ம ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த த்ரெட்டை நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம என்ன லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணாலும் லெஃப்ட் ரைட் ஆகாது, இல்லை வந்து அப் டவுன் ஆகும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆல்சோ வந்துட்டு இது என்னது டக்குன்னு ஸ்பிரிட் லெவல் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து ஸ்பிரிட் லெவல் இருக்குது, இன்னொரு ஸ்பிரிட் லெவல் கூட கொடுத்துருந்தாங்க. உள்ளே எங்கேயும் இருந்துச்சு, அது எங்கே இருந்தால் பக்கம் எங்கேயோ இருந்துச்சு. ஓகே, ஸ்பிரிட் லெவல் கொடுத்து தான் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் இருக்கா, நம்ம வைக்கிற லெவல் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அதாவது நம்ம கேமரா செட் பண்ணுறது லெஃப்ட் ரைட் எங்கேயும் தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா அந்த டக்குன்னு வயல மாட்டேங்குது. ஸ்பிரிட் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இந்த நான் வாங்கின பிராண்ட் சொல்லவே இல்லை, ஆக்சுவலாக Digitek DTR 590VD Pro மாடல் நம்பர். ஸோ இதான் இதே இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் வந்து அரௌண்டாக எனக்கு வந்துட்டு பில் எடுக்காமல் வந்துட்டு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். 2600 சம்திங் எவ்வளோ வந்துச்சு நான் கீழே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இன்னொரு மெத்தட் நான் இப்போ இன்னொரு மாடல் பார்த்தேன், அது வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு. பட் காஸ்ட் வந்து டபுள் ரேட்டாக போயிடுச்சு, 5500 கிட்ட போயிடுச்சு. அது என்ன யூஸ்னா ஒரே ஒரு யூஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும். என்னன்னா சேம் நம்ம அது வந்து இதுக்குன்னா நம்ம குக்கிங் சேனல் அப்புறம் வந்து ஒரு இடத்துல வச்சு நம்ம கேமரா ரொம்ப யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது அந்த இது தேவைப்படும். பட் எனக்கு அந்தளவுக்கு தேவைப்படாதுன்னு விட்டேன். ஃப்ரண்ட்ல இந்த ராடு வந்துட்டு அந்த ராட் நம்ம கேமரா செட்டப்பே ஃபுல்லாக வந்து வாங்கி வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணுற மாதிரி பட்ட ஒரு செட்டப் வரும். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி நிறைய இதில். ஸோ இது அந்த செட்டப் கிடையாது, அது ஒன்றை விட்டு வேறு எல்லாமே இந்த சூப்பரான ஆப்ஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அது மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்பான்சஸ் 4 இதுலேயும் வந்து நம்ம பிடிச்சி பண்ணுற மாதிரி ஸ்பான்ச் கொடுத்துருக்காங்க. ஹேண்டு லிவரில் ஸ்பான்ச்சு ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு சொல்ல போனால். ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்க்கக்கூடியது என்னன்னா இது வந்து எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ தூரம் வருதுன்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு லாக் எடுத்திங்கன்னா இந்த ஒரு லாக் மட்டும் வரும். ஸோ ஒரு லாக் வச்சு எவ்வளோ ஹைட்டு காமிக்கிறேன். மோஸ்ட்லி இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகான்னு தெரியல எனக்கு. எடுத்து நான் அப்படியே லாக் பண்ணிடணும் ஃபுல்லாகவே. ஒரு லாக் எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த அளவு ஹைட் வருது. நான் நின்றுட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து இடுப்பு அளவுக்கு வந்து வருது. ஸோ இது போக நம்ம நார்மலாக இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்ல. ஸோ இது நமக்கு ரொட்டேட் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு ஹைட் ஏறும். ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஹைட்டை போதுமாக இருக்கும். இல்லை இதில் இதை விட எனக்கு வந்து ஹைட் ரொம்ப ஜாஸ்தி வேணும், இந்த ஹைட்டை விட இதோட ஜாஸ்தி வேணும்னா இன்னும் வந்து செகண்ட் லெக் இருக்கா. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வரும். இப்போ இதான் அதோட மேக்ஸிமம் ஹைட்டு பார்த்தீங்க. கரெக்டாக நிற்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட கழுத்து அளவுக்கு வருது. இதுதான் மேக்ஸிமம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இதை ரொட்டேட் பண்ணால் இன்னும் தலைக்கு மேலே போவோம். ஸோ நார்மல் ஸ்டாண்டர்ட் ஹைட்டு தான். ஸோ நீங்கள் வந்து இந்த லாக் எல்லாமே வந்து ப்ராப்பராக லாக் பண்ணிடுங்க. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பண்ணால் மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள போய்ட்டு தெரிஞ்சு உள்ள போயிடுச்சு. யூஸ் பண்ணும்போது இந்த 2 லாக்காக இல்லை ஒரு லாக் எந்த லாக்கை யூஸ் பண்ணாலும் ஃபுல்லாகவே டைட் பண்ணி வச்சா வந்துட்டு பர்ஃபெக்டாக நிற்கும். ஸோ இந்த அளவு ஹைட் வருது. இதுதான் நம்ம ஓல்டு ட்ரைபாடு, இது நம்ம நியூ ட்ரைபாடு. ஸோ கைஸ் அவ்வளோதான், அந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து வீடியோ நான் சொல்லி இப்போ நான் நம்ம சேனல் அப்கிரேட் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த அப்கிரேடில் போகிறதுல மைக் வாங்கியிருப்பேன். ஸோ அந்த மைக்கெலாம் பேசிகிட்டு இருக்கேன். பட் அந்த மைக் நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு சின்ன வருதுன்னா நம்ம கரெக்டாக மைக்கை பார்த்து பேசினா மட்டும்தான் அது ஆடியோ கேப்சர் பண்ணும். அவுட்டரில் எதுவுமே கேப்சர் பண்ணாது. எக்ஸாம்பிள் நான் இப்படி சைடில் திரும்பி பேசினா கூட பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கம்மியாகிடும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக பேசுகிறதுக்கு ஒரு பக்காவான ஒரு மைக்குன்னு சொல்லலாம். பட் நம்ம இந்த விளாகுக்கு வந்து மோஸ்ட்லி நான் வந்து தங்கி திரும்பி பேசியிருப்பேன். ஆடியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. செகண்ட் அப்கிரேடாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் வாங்கினதா.
ஸோ அதான் ஏன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, எல்லாமே நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக சின்ன சின்ன அப்டேட்டாக வந்துட்டு மைக்கு, இந்த ஸ்டாண்டு எக்ஸெட்ரா ஒவ்வொன்றா சின்ன சின்ன அப்டேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்டு எங்கே வாங்குனீங்க, என்ன மாதிரி இருக்குது, இதில் வந்து கம்மி ரேட் இருக்கா, ஹை ரேட் இருக்கா அப்படின்னு சொல்லி டவுட் ஏதாச்சும் வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதை பார்த்து சர்ச் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எதனாலும் கேட்டுக்கலாம். ஓகே, நம்ம சேனல் வந்து நல்ல ஒரு டெவலப்பாக க்ரோட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட வந்து 8K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலோட கண்டென்ட் அண்ட் நம்ம போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி. ஸோ சீக்கிரமாக 10K ரீச் பண்ணுறேன். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னு ஒரு வந்து ஆர்வத்தில் இருக்கேன். அவ்வளோதான். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் ஐகான் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் நோட்டிஃபிகேஷனே போகிறதில்ல. வீடியோ போட்டு தெரியாமல் வந்து கேட்குறாங்க, ப்ரோ அடுத்த வீடியோ போட்டு. ஆக்சுவலாக நான் வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் வந்து அவங்களுக்கு போகாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும், இல்லைனா வராது. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணிங்க. அவ்வளோதான். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.